இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். ஸோ சேம் கொஷின் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணணுமா, tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுமோ அது ரைட் ஹேண்ட் சைடாக வரணும், ரெண்டு ஈக்குவலாக வருதுன்னு சொல்லி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுத போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜரில் செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். சீக்கன் பவர் 6 தீட்டா. இப்போ இந்த சீக்கனை வந்து சைன் காசுன்னு மாற்ற வேண்டிய அவசியமாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்லாமே டேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் தான் இருக்குது. ஸோ சீக்கனுக்கும் டேனுக்கும் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிட்டிஸ் உண்டு. நம்ம ஃபார்ம்லாம் படிச்சிருக்கோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ சீக்கனுக்கும் டேனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா, ஐடென்டிட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ இது அப்படியே வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சீக்கன் பவர் 6லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனுடைய பவரை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப் அப்படின்னா சீக்கன் பவர் 6 தீட்டா தான். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பிறகு நம்ம என்ன எழுத போகிறோம், 1 ப்ளஸ், ஏன்னா டேனாக மாற்றணும் இல்லையா இதை. ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பவரை கம்மி பண்ணுறோன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, a ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா படி வந்தாச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டாக நான் சிம்பிளாக 3ab இன்ட்டு a ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ a க்யூப்னா 1 க்யூப் 1, b க்யூப்னா tan ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஏக்கு பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த லைனில் 1 ப்ளஸ் tan பவர் 6 தீட்டா, ஏன்னா 2 இன்ட்டு 3 6ன்னு வந்துடும், ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா 1 tan பவர் 6 தீட்டா 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் இந்த ஃபார்மெட்டை மட்டும் வேணால் அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒன்றுமே கிடையாது. a ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இதிலே நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் பண்ணி வருது அப்படின்னா, 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து சைன் தீட்டா சீக்கன் தீட்டான்லாம் இருக்குது இல்லையா, இதை நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ட்லேயே மாற்ற போகிறோம். கொசிகன் சீக்கன் எல்லாம் சைன் காஸ்ட்லேயே நம்ம மாற்றி செய்யலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தேவை சீக்கன் கொசிகனில் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ சைன் தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கலாம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் 1 பை சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வந்தோன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா. ஸோ சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி
அல்லது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி அந்த ஃபார்மேட்லேயே நம்ம எழுதலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு sin theta into 1 by cos theta. அதே மாதிரி இங்கே a plus b the whole square formula cos square theta plus 1 by sin square theta plus 2 into cos theta into 1 by sin theta. ஸோ a plus b the whole square formula தான் எழுதியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த sin square theta இங்கே இருக்க காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டையும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்னா அப்படியே வச்சுக்கிறோமா? ஓகே. ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டானே எழுதிக்கலாம். 1 by cos square theta secant square theta plus இங்கே என்ன இருக்குது 1 by sin square cosecant square thetaனே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே வச்சுக்கிறோம். இதே அப்படி வச்சுட்டு இந்த 2 இன்ட்டு இருக்குது இல்லையா, அதை தான் நான் சேர்த்து எழுத போகிறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு sin theta by cos theta, அதேமாதிரி இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு cos theta by sin theta. ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இல்லையா, இப்போ 2வை பொறுத்தவரை 2 மேலே இருக்குது, கீழே ரெண்டையும் நான் காமனாக எடுத்துக்கிறேன். செல்சியம் எடுக்க மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கும்போது இங்கே என்ன வரும்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா இதை சைனால் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2வை காமனாக எடுத்தோம்னா 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். கீழே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈஸியாக 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 தான். ஸோ 2 பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ இதை தனித்தனியாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை சைன் அப்படிங்கும்போது கொசிக்கன் தீட்டா, 1 பை காஸ் அப்படிங்கும்போது சீக்கன் தீட்டா. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த 1 அப்படியே இருக்கட்டும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு, இது a இது b. ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுது இல்லையா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஸோ சீக்கனை 1 பை காசுன்னு மாற்றிக்கிறோம், கொசிக்கனை 1 பை சைனுன்னு மாற்றிட்டு இங்கே a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி விரித்து எழுதுகிறோம். அதில் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சேர்த்து எழுதிக்கிறோம். இந்த 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டானும் இங்கே இருக்க 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டாவை கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டானும் சேர்த்து எழுதிக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இருக்குது இல்லையா, இதில் நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டானே கிடச்சிரும். இந்த இடத்துல கவனம், ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ.